ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பிரமீஸ் வேர்ல்டு. இன்றைக்கி வந்து நாம் டியூஸ்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். டியூஸ்டே அன்றைக்கி வந்து காலையிலே சாதம்லாம் வடித்து கீரை சாம்பார் வச்சுட்டு கத்திரிக்காய் வந்து நல்லா தொக்கு மாதிரி செஞ்சு நான் வந்து அவருக்கு லஞ்சு கட்டிட்டேன். அவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறமா வந்து பசங்கள்லாம் வந்து சிக்கன் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிரில்டு சிக்கன் வந்து ஆர்டர் போட்டு வாங்கி அதை வந்து லஞ்சுக்கு வச்சு சாப்பிட்டாங்க. அப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு. என்ன டெய்லியும் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களேன்னு சொல்லலாம். ஆனால் நான் மொத்தமாக எல்லாத்தையும் ஒரே நாள் செய்ய மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை பிரித்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இந்த கபோர்டு வந்து நான் ஷோகேஸ் மாதிரி தான் வச்சுருந்தேன். இப்போ வந்து அந்த கபோர்டை வந்து நான் துணி டெய்லி யூஸ் பண்ணுற கிளாத்ஸ்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுட்டேன். இந்த பொம்மை வந்து நான் என்னோடய சின்ன பொண்ணுக்கு பர்த்டேக்கு ப்ரெசென்ட் பண்ணது. அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வந்து நான் இங்கே வச்சுக்கிறேன். இப்படி வைக்கிறனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது எடுக்கிறதுக்கெலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கண்ணாடியெல்லாம் தொடச்சிட்டு கபோர்டெலாம் கொஞ்சம் தொடச்சி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அதை ஒரு ஸ்க்ரீனெல்லாம் போட்டுட்டு நான் வந்து என்னோடய ஒர்க்கை வந்து இந்த மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் இருந்தது. அதையும் வந்து எடிட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டேன். டைமே இருக்கிறது இல்லை. இருந்தாலும் இதையும் நம்ம வந்து அப்பப்போ முடிச்சிடணும்னு பண்ணிட்டேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதுனால சாமியும் கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு நல்ல சாம்பிராணிலாம் போட்டு சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து முந்திரி வந்து வாங்கிட்டு வந்திருந்தார். பசங்க வந்து இதை வந்து நல்லா சாப்பிட்றாங்க. இது உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக, அதனால் கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து அதை நான் ஸ்டாக் பண்ணி வச்சுட்டேன். அதை கிச்சனில் கொஞ்சம் ஒர்க் இருந்தது. அந்த ஒர்க்கெல்லாம் நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி டெய்லரிங் கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டியிருந்தேன்ல உங்களுக்கு ஆரி ப்ளவுஸ் ஒரு வீடியோவில் காட்டியிருந்தேன். அந்த ஆரி பண்ண ப்ளவுஸை வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் வச்சுருந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நான் மெரிட் மிஷின் தான் வச்சுருந்தேன். இப்போ வந்து உஷா மிஷின் வாங்கியிருக்கேன். அது வந்து ஒரு 10 வருஷம் நான் வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் அது வந்து ஓடிட்டு இருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ரக் ஆகிடுச்சி, கொஞ்சம் துரு பிடிச்சி ரொம்ப மோசமாயிடுச்சு. அதனால் அதை போட்டுட்டு அதுக்கு பதில் வந்து நான் உஷா மிஷின் வாங்கிட்டேன். அது நார்மல் மிஷின், இது வந்து மோட்ரு செட் பண்ணியிருக்கு. அதனால் எனக்கு வந்து அந்த கண்டினியூஸாக அதில் தைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மோட்டருன்றதுனால ஸ்பீடாக தைக்க முடியல. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் நம்ம டெய்லி தைக்க வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்லோவாகவே நான் தைச்சி பழகிக்கிட்டு இருந்தேன். இன்னும் நிறைய ப்ளவுஸ் இருக்குது. நான் ஒன்று ஒன்றா தைச்சி உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நைட்டு டிஃபனுக்காக நான் அடை மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடை செய்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு வந்து டின்னரை முடிச்சுட்டு போமு பாருங்கள், அது கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இதோடு நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.